சிந்திப்போமே. 1881 அடியேன் தடைப்பட்டவாறு என்கொல் ஸ்ரீ அம்பலவாண தேசிகர் விளக்குகிறார். ஞான நெறி ஒழுக்கத்தை தாய் சிதைத்தாள். மனம் உன்னை குறித்த சிந்தனையிலேயே லயித்திருப்பதை தந்தை கெடுத்தான். என் விழிகள் இடைவிடாது உன்னையே பார்த்து கொண்டிருப்பதை மனைவி கெடுத்தாள். என் மக்களோ நான் இறந்து விட்டதாகவே எண்ணி கைகழுவி விட்டனர். சுற்றத்தார் பிறர்க்கு நான் வாய்மொழியால் வழங்கும் நல் உரைகளாகிய கொடையினை கூட வழங்க விடாது தடை செய்து கெடுத்தனர். இவர்கள் யாவரும் குலைந்து ஓட அடியேன் உறுதி பொருள் ஆவது உன் திருவடியே என உணர்ந்தேன். உலகியலை சாராமல் உன் அருளால் தடைபட்டு நின்றேன். இது எப்படி நிகழ்கிறது? தில்லையுள் ஆடிய சங்கரனே, இப்படியாக திருவடியே உறுதி பொருள் என்று விளக்குகிறார் ஸ்ரீ அம்பலவாண தேசிகர். பாடலை காணலாமே. நடை அட்டல் தாய், மனம் தந்தை அட்டான். மங்கை நாட்டம் நின்பால் தொடை அட்டல். மக்கள் கரமே துடைத்தனர். சுற்றம் எம் வாய் கொடை அட்டனர். இவரெல்லாம் குலைய குறித்து அடியேன் தடைப்பட்டவாறு என்கொல் தில்லையுள் ஆடிய சங்கரனே என்று ஸ்ரீ அம்பலவாண தேசிகர் தாம் அருளி செய்த அதிசய மாலை எனும் அற்புத நூலின் 43வது திருப்பாடலில் மிக தெளிவாக விளக்குகிறார். உறுதி பொருள் உணர்வோம், மெய் சார்வோம், பேரானந்தத்தில் திளைப்போம் திளைப்போம் திளைப்போம். இனிய வணக்கம். சிவாய நமः.